இவங்களுடைய லாஜிக்கே ரொம்ப ரொம்ப தப்புங்க. இதே ட்ரம்ப் தான் சொன்னார், உன்னை விட 20 மடங்கு பெருசா இருக்க ஒரு கண்ட்ரியோட நீ சண்டைக்கு போற அப்படின்னா ஒரு எண்ட் கேம் வேணாமா அப்படின்னு கேட்டாரு. சரி, பேட்ரியாட்டை கொடுத்து என்ன பண்ண போறீங்க நீங்க? இப்போ ரஷ்யாவில் நல்லா கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க வந்து அந்த ஒரஷ்னிக் வரைக்கும் அப்கிரேட் பண்ணிட்டு ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து இந்த ப்ரொடக்ஷன் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும், உங்க ஜிடிபியில் அந்த டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் பண்ணனா அது ஒரு 10 வருஷம் 20 வருஷம் பிளான் போட்டுக்கிறாங்க. அது வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க நீங்க. அது வரைக்கும் உக்ரைனே இருக்காது. ரஷ்யா உக்ரைன் சண்டை அப்படியே நடந்துகிட்டே இருக்கட்டும். இன்னும் ஒரு வருஷம் அப்படியே போயிட்டே இருக்கும்போது நாம கப்புன்னு போயிட்டு தைவான கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கிறோம். டாரிஃப் இருக்கக்கூடாதுன்னா நீயும் டாரிஃப் போடாத, நானும் டாரிஃப் போட, இப்படித்தானே இருக்கணும். அதனை இங்கேருந்து போறதுக்கு 19, அங்கேருந்து வந்ததுன்னா 0 அப்படின்னா இதுக்கும் ஒருத்தர் கைத்து போட்டு நிற்கிறாங்க. ரொம்ப தலைக்கு மேலே ஏறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க ட்ரம்ப் அவர்களுக்கு. அவர் அந்த ட்ரூத் சோஷியல் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜப்பான் வந்து 550 பில்லியன் அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ண போது அதுல 90% ஆஃப் த ப்ராஃபிட் எங்களுக்கு தான். எப்படிங்க? ஜப்பானும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலி ப்ரொடெக்டட் மார்க்கெட். இவங்க வந்து காரை ஊருக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணுவாங்க, ஆனா அவங்க ஊர்ல வந்து அமெரிக்கன் காரை, உங்க ஊர்லயே நிறைய கார் இருக்குதுங்க, ஓட்டத்துக்கு ரோடு இல்லைங்க அப்படின்னு. ஸோ இதை தான் பண்ணிட்டு ஆஸ் பர் மை ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப தப்புங்க. அது இந்த கண்ணில் விரலை விட்டு ஆட்டுறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, இப்போ கண்ணில் அப்படியே முழு கையையும் விட்டு ஆட்டுறாங்க அமெரிக்காவுக்கு. அது அப்படிதான் குய்யோ முய்யோன்னு கத்திட்டு இருப்பாங்க. அதனால இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. இங்கே இருக்கிற சில சில்வண்டுகள் தான் பார்த்தீங்களா அமெரிக்கா அப்படி பண்ணிட்டாங்க அப்படி, ஏய் போடா அமெரிக்காக்காரனா அவன் ஊரில் இருக்கனே மதிக்கிறது இல்லை. இங்கே இருக்கிற சில சில்வண்டுகள் மட்டும்தான் அவங்க வந்து தூக்கி கொண்டாடிடுது. ட்ரம்ப் அப்படி சொல்லிட்டார், இப்படி சொல்லிட்டார். ட்ரம்ப் என்னென்னலாம் சொன்னார்னு நான் சொல்கிறேன், அதெல்லாம் ஏற்றுக்கிறியான்னு கேளுங்க. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் ரஷ்யன் ஏஜென்ட் அருண் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். என்ன சார், ட்ரம்ப்புக்கு அந்தளவுக்கு தைரியம் வந்துருச்சா? ஏதோ உங்கள்கிட்ட ஆயில் வாங்கணும் அப்படின்னா வந்து இந்தியன் எக்கானமி க்ரஷ் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு யூஎஸ் செனட்டராக இருக்கக்கூடிய லின்சே கிரஹாம் வந்து அவ்வளோ தைரியமாக சொல்லியிருக்காரு சார். ஏன் உங்கள்கிட்ட இருந்து ஆயில் வாங்கக்கூடாதா? எதனால் அந்தளவுக்கு வைத்திருச்சல் அவங்களுக்கு? முதல்ல ரஷ்யா கிட்டேருந்து இன்னமும் ஆயில் வாங்கிட்டு இருக்க, கேஸ் வாங்கிட்டு இருக்க நாடுகள் என்ன அப்படின்னு கூகுளில் போய் சர்ச் பண்ண சொல்ல அவரை. அதுக்கப்புறம் அவருக்கு தெரியும். நம்பர் 1. நம்பர் 2, நம்ம தமிழ் சினிமா எடுத்துப்போமே, அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலலாம் வந்து செம்மையாக டஃப் ஃபைட்டு கொடுப்பாரு. கடைசி கிளைமாக்ஸ் நெருங்கும்போது மொக்க வில்லன் ஆயிடுவார். லாஜிக்கே இல்லாமல் என்னென்னவோ பண்ணுவார். ஹீரோ வந்து ஏறி மீதின்னு மிதிச்சுட்டு எல்லாம் தோச்சு காய போட்டு முடித்த பிறகு ஒயின்னு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது அமெரிக்கா. ட்ரம்ப்பே சொல்லிட்டாரு, ஐயோ டாலரை ஒதுக்கி போட்டிங்க அப்படின்னா உலக போரில் வேர்ல்டு வாரில் தோத்தா மாதிரி. இதை வேற அவர் சொல்லிவிட்டார். அப்புறம் எல்லாம் சும்மா இருப்பாங்களா? அதனால தான் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா அப்படின்னு. சரி, அப்போ மற்ற நாடெல்லாம் யூரோப்பில் இருக்க நேஷன்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்காங்களா, யூரோப்பியன் யூனியனில் நேட்டோவில் இருக்க நாடுகளே வாங்கிட்டுருக்காங்களா, அதை என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னா அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. நாங்கள் இப்படி தான் சட்டம் போடுவோம். போடு, அதை வச்சு என்ன பண்ண போகிறேன்? அதாவது எப்போவுமே நம்ம எதிரிகளை ஒன்று சேர விடக்கூடாது விக்ரம். இதுதான் வந்து அடிப்படை தத்துவம் வார்கிராஃப்டில். இந்த விளக்கெண்ணெய்ங்க நாங்கள் ஒன்று சேர மாட்டோம் அப்படின்னு இருக்கிறவங்கள கூட இல்லை நீங்கள் சேர்ந்தே ஆகணும் அப்படின்னு சேர்த்து விட்ருவாங்க போல இருக்குது. அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. அடுத்தது டகால்னு என்ன பண்ணார், அந்த எய்டு அதுக்கப்புறம் அந்த ஆர்ம்ஸு அதெல்லாம் நிறுத்தினார். அப்போ திடீர்னு நிறுத்திட்டாங்களா? இல்லை மறுபடியும் நீ கொடுத்துரு அப்படின்ட்டாரு. ஜெர்மனியில் என்ன பண்ணாங்க, இது பாருங்க நாங்கள் ஒரு 2 பேட்ரியாட் கொடுக்குறாங்க அது அப்படி இப்படின்னாங்க. அப்புறம் திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, இப்போ 5 பேட்ரியாட் நாங்கள் காசு கொடுக்குறோம் அப்படின்னு. மெர்ஸு நீ ரொம்ப நல்ல பெருசு அப்படின்ட்டாரு ட்ரம்ப்பு. காசு வருது இல்லை வேற என்ன? இப்போ அதை பார்த்தோன்னா ஆஹா இது நல்ல ஐடியா ஆகுது அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாரு, இப்போ 5, 10, 12, 17 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணினே போகிறாங்க. அந்த பிம்பிளிக்கி பிலாப்பி அப்படின்ற மாதிரி கூட என்ன சொல்லிட்டாரு, நாங்கள் இவ்வளோ கொடுக்குறோம், ஆனால் நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுப்போம், நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். எதுக்குங்க நேராக நீங்கள் கொடுக்கக்கூடாதா? நாங்கள் உங்ககிட்ட கொடுத்துட்டு உங்ககிட்டேருந்து காசு வாங்கிப்போம். இது வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு காசு அது அவங்க குத்தா கொடுக்குறான், கொடுக்காட்டா போகிறான். இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி உக்ரைனுக்கு கிட்டத்தட்ட 350 பில்லியனோ ஏதோ கொடுத்துருக்காங்க, அதில் வந்து நிறைய ஆட்டையை போட்டாங்க போல இது அப்படின்னுக்கிறாரு. அங்கே அவர் பார்த்தாரு, இந்த நம்ம இதில் டிவிஏசி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, லஞ்ச ஊழல் தடுப்பு அப்படின்னு, அந்த அமைப்பையே அவர் வந்து காலி பண்ணிட்டார். இது ஏன்னா அவங்களும் ஏதோ லஞ்சம் வாங்கிட்டு இருப்பாங்க போல இது வந்து ஆரம்பத்திலே அந்த பிரச்சனை வந்தது. அந்த
சோல்ஜர்ஸ்க்கு அந்த ரேஷன் அதெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த உணவுப் பொருட்கள் வாங்குகிற விஷயத்தில் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்த ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டரு அவங்களெல்லாம் அவர் வெளில தள்ளினார். இவர் ரொம்ப யோக்கியம் மாதிரி. இவங்க ஒய்ஃப் வந்து ஊர் ஊராக போயிட்டு பாரிஸில் அங்கே அங்கெல்லாம் அப்படின்லாம் மில்லியன் கணக்கில் அப்படி செலவு பண்ணிட்டு வருவாங்க. கேட்டால் அவங்க வந்து இல்லை நாட்டுக்கு நிதி திரட்ட போகிறோம் அப்படின்வாங்க. ஏங்க பிரசிடென்ட் போனால் பரவாயில்ல, அவங்க மனைவி எதுக்கு இங்கே போகிறாங்க அப்படின்னு இல்லைங்க, நாட்டுக்கு குடும்பத்தோடு உழைக்கிறோம். இப்படி இந்த குடும்பத்தோடு உழைக்கிறோம்னு சொல்லுவாங்களாம், குடும்பத்துக்காக தான் உழைக்கிறாங்க. இது வந்து நம்ம இங்கே பார்த்து கற்றுக்கிறோமோ இல்லையா, அங்கே பார்த்து நம்ம கற்றுக்கணும். சரி, பேட்ரியாட்டை கொடுத்து என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? இப்போ ரஷ்யாவில் நல்லா கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க வந்து அந்த ஒரஷ்னிக் வரைக்கும் அப்கிரேட் பண்ணிவிட்டு ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எங்கெங்கெல்லாம் பேட்ரியாட் பேட்டரி வச்சுக்கிறீங்களோ அதெல்லாம் சுக்கு நூறாக நொறுக்கி தள்ளிட்டு போகிறாங்க. அவங்க அந்த ஷஹீத் ஈரான்லேருந்து வந்திருந்தது இல்லையா, இப்போ அவங்க அந்த பிரச்சனை அதனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இவங்க வந்து அந்த ஜெரான் 2 அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க. அது போயிட்டு சும்மா அதுவும் ப்ரொடக்ஷனை என்னமா இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க தெரியுமா, அட்டகாசமாகுது. அது நம்ம கூட ஒரு 2 வாங்கி வீட்டு வாசலில் நிறுத்தி வச்சுக்கலாம் போல இருக்குது. அந்த மாதிரி பொழுதுன்னு அவங்க போட்டு தள்ளிட்டு வராங்க. நீ பேட்ரியாட்டை கொடுத்து என்ன பண்ண போகிற? இவங்களுடைய லாஜிக்கே ரொம்ப ரொம்ப தப்புங்க. இதே ட்ரம்ப் தான் சொன்னார், உன்னை விட 20 மடங்கு பெருசாக இருக்க ஒரு கண்ட்ரியோட நீ சண்டைக்கு போகிற அப்படின்னா ஒரு எண்ட் கேம் வேணாமா அப்படின்னு கேட்டார். நம்ம ஆரம்பத்துலேருந்தே இந்த எண்ட் கேமை பற்றி நிறைய பேசிட்டு வந்திருக்கோம், ஞாபகம் இருக்கா? இது கூட இல்லாமல் நீ சண்டை போடுறியே அப்படின்னு கேட்டவர் இப்போ வந்து கேமு என்னன்னே தெரியாமல் அதில் இறங்கிக்கிறாருங்க. இவங்க திருப்பி என்ன நினைக்கிறாங்க, இப்போவும் வந்து வார் ஆஃப் அட்ரிஷன், நம்ம இப்படியே வந்து உசுப்பேத்தி விட்டுக்கினே இருப்போம், வந்து உக்ரைன் வந்து சண்டை போட்டுக்கினே இருக்கட்டும், இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போட்ட பிறகு அவங்களுடைய கெப்பாசிட்டி எல்லாம் தீர்ந்த பிறகு அப்போ நம்ம போயிட்டு கப்புன்னு அமைக்கலாம், கோழி அமுக்கிற மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் சீனா காத்துனுக்குது அப்படின்றது அவங்களுக்கு புரியல. இங்கே ரஷ்யா அவங்களுடைய கெப்பாசிட்டியை இழக்கிறாங்கன்னும் போது சைமல்டேனியஸ்லி நீங்களும் தான் அது மாதிரி இது பண்ணுறீங்க. நீங்கள் வந்து இந்த ப்ரொடக்ஷன்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும், உங்கள் ஜிடிபியில் அந்த டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் பண்ணணும்னா அது ஒரு 10 வருஷம் 20 வருஷம் பிளான் போட்டுக்கிறாங்க. அது வரைக்கும் சண்டை போட்டுட்ருப்பீங்க நீங்கள், அது வரைக்கும் உக்ரைனே இருக்காது, சரியா? எல்லாத்தையும் அவங்க மூழ்கிட்டு இருக்க போகிறாங்க. சீனாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அது இப்போ ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, ரஷ்யா விழுந்ததுன்னு சொன்னால் அடுத்த அடி அவங்களுக்கு தான். அதனால் அதை அவங்க விட்டுற மாட்டாங்க. அடுத்தது இவங்களுக்கும் ஒரு சீனாவுக்கு இன்ட்ரெஸ்ட் என்னென்னா, சரி ரைட்டு, ரஷ்யா உக்ரைன் அது சண்டை அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கட்டும், இன்னும் ஒரு வருஷம் அப்படியே போயிட்டே இருக்கும்போது நாம கப்புன்னு போயிட்டு தைவான கோழி அமைக்கிற மாதிரி அமைக்கிடுவோம். ஏன்னா எல்லாம் அங்கேயே களம் 8லேயே எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம களம் 11 போயிட்டு நம்ம வந்து இதை அமைக்கிடலாம் அப்படின்னு. ஸோ அது சீனாவோட இன்ட்ரெஸ்ட்லேயும் ரைட்டு, சண்டை நடக்கட்டும், ஆனால் ரஷ்யா தோத்துடக்கூடாது. இதுதான் அவங்களுடைய இது புரியாமல் இவங்க உட்காந்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சீனாவோட டீல் போட்டுட்டோம். இதில் பாருங்கள், இந்தோனேஷியாவோட டீல் சைன் பண்ணியிருக்காங்க. என்னன்னு கேட்டால் அவர் என்ன சொன்னார், டாரிஃபு இது பண்ணுங்க, அந்த ட்ரேட் இம்பேலன்ஸ் இதானே சொல்லிட்டு இருந்தார். அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி என்னெல்லாம் வருதோ கிட்டத்தட்ட 99% ஆஃப் த ப்ராடக்ட்ஸுக்கு வந்து டாரிஃபே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க, 0 டாரிஃப். அதில் பார்த்தீங்கன்னா டைரி ப்ராடக்ட்ஸ், அந்த பால், அது வந்து இந்தியாவில் இதுதான் பிரச்சனையாக இருக்குதுங்க. ஏன்னா உங்களுடைய பால் சீஸு இதெல்லாம் நாங்கள் எடுத்துக்க மாட்டோன்றாங்க. ஏன்னா நம்ம ஊர்லேயே பால் வந்து நல்ல உற்பத்தி இருக்குது, நாம் மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாமான்னு பார்த்துன்னுக்கிறோம். அப்படி இருக்கச்சே அங்கேருந்து பாலை கொண்டு வந்து கொடுக்கறது, அதுலேயும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மாடு புல்லை தின்னும் அப்படின்னா அது வந்து நான்வெஜ் எல்லாம் தின்னுன்னு தான். எப்படிங்க? அதாவது பசும்பால் அப்படின்னா உண்மையான பசும்பால், வெறும் புல் இந்த மாதிரி இயற்கையான உணவுகளே சாப்பிட்டு வளர்கிற அந்த காலத்தில் இருந்த மாதிரியான அந்த பசும்பால்ன்றது நீங்கள் சர்க்கரையெல்லாம் போட வேணாம் விற்கிறோம், அப்படியே நீங்கள் குடிக்கலாம். ஏதோ காய்ச்சி சர்க்கரை போட்ட மாதிரி இருக்கும் அந்த பால். இன்றைக்கி அந்த மாதிரிலாம் முடியாது. ஏன்னா பாவம் மாடுகளுக்கு வந்து மேய்ச்சல் நிலம்ன்றது இல்லை, அதுகளுக்கு தீவனம் வாங்கி போட்டானோ என்னென்னவோ பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. இதுவே மாடுன்னா புல்லை தின்னும் வைக்கோலை தின்னும், அதுக்கு போயிட்டு நீ வந்து எலும்போ இல்லை வந்து சிக்கன் ஃபீடோ இதெல்லாம் கொடுத்து வளர்த்தியானா அதே அது பாலாடாது. அதை போய் எங்ககிட்ட கொண்டாந்து கொடுக்குறேன், அது எங்களுக்கு வேணாம் அப்படின்னு. அடுத்தது இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சீட்ஸு, அதை நம்ம தள்ள கட்டணும்னு பார்க்குறாரு. அதனால தான் அந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ், இது நீங்கள் சீட்ஸை விடுங்க, அங்கேருந்து அந்த கார்ன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஎம் கார்ன், அதை சாப்பிட்டா என்னென்னலாம் வரும் அப்படின்றது இமிடியேட்டாக தெரியாது. ஒரு 50 வருஷம் கழிச்சு யாராவது ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிப்பாங்க, இதை சாப்பிட்டா உனக்கு கொம்பு முளைக்கும். டேய், அது இப்போவே தெரிஞ்சால் பரவாயில்ல, 50 வருஷம் கழிச்சு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் எல்லாருமே கொம்போட தானடா சுற்றுவானுங்க, அந்த மாதிரி. அதனால் இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைட்லாம் நாங்கள் உள்ள விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே முக்கால்வாசி அப்படி தான் ஆகிப்போச்சுங்க.
தக்காளியில் வந்து உருளைக்கிழங்கோட இதை கொண்டு வந்து சேர்க்குறானுங்க, சப்பாத்தி களியோட கொண்டு வந்து சேர்க்குறாங்க. எதுக்குடா அப்படின்னா, இல்லைங்க தக்காளி சாஃப்டாக இருக்கும், அந்த உருளைக்கிழங்கோட இதில் நாங்கள் மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி களியும் சேர்த்தோம்னா நல்லா அப்படியே ஹார்டாக இருக்கும். அது நீ தக்காளி ஹார்டாக இருந்தால் எங்கள் வீட்டில் வந்து ரசத்துக்கு அதை போட்டு பிழியணுமாடா. அதுக்கப்புறம் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, இருங்க வேலைக்கு போகாதீங்க, முதல்ல இந்த தக்காளியை வந்து நசுக்கிட்டு போங்க அப்படின்பாங்க. எங்களுக்குன்னா வேற வேலை இல்லையா அப்படின்னு. இதுதான் போன் ஆஃப் கன்டென்ஷன். இப்போ அடுத்தது காரம் வாங்கிக்கோ, அதுக்கப்புறம் சரக்கு வாங்கிக்கோ. டேய் அந்த சரக்கெல்லாம் வாங்குற அளவுக்கு இங்கே ஆள் கிடையாதுடா. இப்படி ஓடிட்டு இருக்கு. சரி, இப்போ இந்தோனேஷியாவில் வந்து 99% டாரிஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அண்டு எல்லாத்துக்கும் அந்த 0 டாரிஃப் இல்லைன்னா 0%, ஏதோ 1% மட்டும் ஏதோ ரெஸ்ட்ரிக்டட் லிஸ்ட் வச்சுருக்காங்க போல இருக்குது டாரிஃப்னு. சரி, அமெரிக்காவிலேருந்து நீங்கள் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ண போகிறீங்க. என்னென்னா ஃபியூவல் ஆயிலு, அதுக்கப்புறம் டைரி ப்ராடக்ட்ஸு, போயிங்கு. பார்த்தீங்களா, இது வந்து ஏராளமான வேலை வாய்ப்பை உருவாக்க போகின்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ட்ரம்ப். சரி, அப்போ இந்தோனேஷியாவிலேருந்து அமெரிக்கா போகும்ல, அதுக்கும் வந்து 0% டாரிஃபான அது 19. அதே சார் இந்த ஒரு படம் வந்தது, எனக்கு 20 உனக்கு 18. அந்த மாதிரி அது உனக்கு 19 எனக்கு 0 அப்படின்ற மாதிரி இருக்கு. இது என்ன போங்குன்னு தெரியல. டாரிஃப் இருக்கக்கூடாதுன்னா நீயும் டாரிஃப் போடாத, நானும் டாரிஃப் போடாத, இப்படி தானே இருக்கணும். அதனை இங்கேருந்து போகிறதுக்கு 19, அங்கேருந்து வந்ததுன்னா 0 அப்படின்னா இதுக்கும் ஒருத்தனை கழுத்து போட்டுனுக்குறாங்க. காரணம் என்னன்னா, இவங்களுடைய மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அந்த சைனீஸ் கம்பெனிஸ், அவங்க வந்து இந்தோனேஷியாவில் கம்பெனி ஆரம்பிச்சு அங்கேருந்து எக்ஸ்போர்ட், அதனால் தேர்ட் பார்ட்டி. ஸோ இவங்களுக்கு வந்து இதை தானே பண்ணுறோம், ஓகே போ அப்படின்னு. அண்ட் இங்கேருந்து வந்து அந்த ரேர் எர்த் மினரல்ஸு அது இதெல்லாம் ஆட்டையை போட போகிறாங்களா. இப்படி போயிட்டுருக்கு. வியட்நாமோட பேச்சுவார்த்தை நடந்திருக்குது. ஜப்பான், அதாவது இவர் ரொம்ப தலைக்கு மேலே ஏறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் அண்ணன் ட்ரம்ப் அவர்களுக்கு. அவர் அந்த ட்ரூத் சோஷியல் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஜப்பான் வந்து 550 பில்லியன் அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ண போது அதில் 90% ஆஃப் த ப்ராஃபிட் எங்களுக்கு தான். எப்படிங்க, நீங்கள் வந்து அங்கே போயிட்டு ஒரு 1000 கோடியில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, ஆரம்பிச்சு போட்டு சரி நான் உங்கள் ஊரில் கம்பெனி ஆரம்பிக்கிறேன், உங்கள் ஊரில் வேலை வாய்ப்பு வரப்போகுது, உங்கள் ஊர்லேருந்து எக்ஸ்போர்ட் போகுது, சந்தோஷப்படு அப்படின்னு சொன்னால் அதில் 90% ப்ராஃபிட் அமெரிக்காங்க. நான் என்ன பைத்தியமாடா, 550 பில்லியன் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி போட்டு வர ப்ராஃபிட்டில் 10% மட்டும் நான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்படின்னு. அதை வேற என்ன சொல்கிறாரு, ஆஸ் பர் மை ஆர்டர்ஸ். நான் தான் சொன்னேன்ல, அந்த வில்லன் வந்து கிளைமேக்ஸ் நேரத்தில் அப்படியே அவன் தான் எல்லான்ற மாதிரி லாஜிக் இல்லாமல் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு. அதைத்தான் பண்ணினுங்கிறார். இவங்கெல்லாம் அலைஸ். ஜப்பான் வந்து நேட்டோவில் இல்லைன்னாலும் அந்த நேட்டோ அலையை விட ரொம்ப இவங்க அவங்கள கேட்காம எதுவுமே செய்ய மாட்டாங்க. ரொம்ப வருஷமாக அவங்க வந்து மிலிட்ரி அஃபென்சிவ் மிலிட்ரின்னு ஒன்று இருக்குது, அஃபென்சிவ் கெப்பாசிட்டிலாம் வச்சுக்க மாட்டோம் அப்படி இப்படின்லாம் ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு இன்னொரு காரணம், அமெரிக்கா ஏன் வந்து ஜப்பானை ப்ராப்பப் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், நாசம் பண்ணாங்க அணுகுண்டு போட்டு. ஸோ அதுக்கு ஒரு அந்த இல்லை அது என்ன சொல்கிறது, பாவத்துக்கு பரிகாரம், அதுக்காகத்தான் அவங்க வந்து ஜப்பான் இது பண்ணாங்க. அண்டு ஜப்பானும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலி ப்ரொடெக்டட் மார்க்கெட். இவங்க வந்து காரை ஊருக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணுவாங்க, ஆனால் அவங்க ஊரில் வந்து அமெரிக்கன் கார், எங்கள் ஊர்லேயே நிறைய கார் இருக்குதுங்க, ஓட்டத்துக்கு ரோடு இல்லைங்க அப்படின்னு. ஸோ இதை தான் பண்ணிவிட்டு ஆஸ் பர் மை ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப தப்புங்க. அண்டு ஜப்பான் வந்து ஆஃப் லைட் என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறி நிற்குது, அவங்களுடைய அந்த டெட் டு ஜிடிபி ரேஷியோவும் கண்ணாபின்னான்னு ஏறி நிற்குதுங்க. அது வந்து நிறைய பேர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஸோ அவங்க வந்து அந்த யூஎஸ் ட்ரெஷரி பாண்ட்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் டம்ப் பண்ணின்னுக்கிறாங்க. அதே மாதிரி சீனா ஆரம்பிச்சிட்டாங்க, கிட்டத்தட்ட 1.2 ட்ரில்லியன் அளவுக்கு வச்சுருந்தாங்க, இப்போ வந்து 800 பில்லியனாக குறைஞ்சிடுச்சு. இப்போது யூகே டகால்னு அவங்க அதை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்கிட்டே காசு இல்லை, அந்த நேஷ்னல் ஹெல்த் சர்வீசஸ்க்கே வந்து ஒன்றும் இது பண்ண முடியல, நீ எப்படி? ஆனால் இல்லை அது வந்து அமெரிக்கா. இப்போது இந்த வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 ட்ரில்லியன் நினைக்கிறேன் அமெரிக்கா வந்து அந்த மெச்சூர் ஆகிற பாண்டு, அதை காசு கொடுத்து வாங்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா, எவ்வளோ மெச்சூரிட்டி ஆகுதோ அதை விட அதிகமாக நீங்கள் மறுபடியும் பாண்டு இஷ்யூ பண்ணணும். அப்போ ஏற்கனவே பெருசாக வாங்குறவங்க சீனா ஜப்பான் அவங்களே டம்ப் பண்ணின்னுக்கிறாங்கன்னா இதை யார் வாங்குவாங்க? யாருமே வாங்கலைன்னா என்ன ஆகும்னா, அதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏற்றணும் நீங்கள். அப்போ என்ன ஆகும், அந்த லாங் டேர்ம் ஈல்டை விட அந்த பாண்ட் ஈல்டு கர்வ்னு சொல்லுவாங்க, ஷார்ட் டேர்ம் ஈல்டு அப்படின்றது வந்து அதிகமாகும். அது வந்து ரொம்ப மோசமான ஒரு சிச்சுவேஷன். இதெல்லாம் புரியாமல் இது பாட்டுக்கு நீ ஆயில் வாங்காத,
சரி வாங்காதானே நாங்கள் வாங்குவோம், என்ன பண்ணுவேன் நீ? டாரிஃப் போடுவியா? சரி போடு, பார்த்துக்குறோம். இப்போது சீனா என்ன பண்ணாங்க, அந்த டைஅமோனியம் பாஸ்பேட் அவங்க வந்து அந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு முன்னாடியிலேருந்து நம்மக்கிட்ட அந்த ஃபெர்டிலைசர் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 22 மில்லியன் டன் நினைக்கிறேன் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் சீனாலேருந்து. அதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்த ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கெல்லாம் அனுப்பாதீங்க அப்படின்னு அவங்க கம்பெனிக்கெல்லாம் வாய்மொழி உத்தரவு போட்டாங்க. இது வந்து நம்ம அந்த விதப்பு பருவம் இல்லையா, அது நமக்கு வேணும். அது ஓஹோ நீ இப்படி ஆட்டம் காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்த்தோம். சவுதி அரேபியா, மொராக்கோ அவங்கக்கிட்ட வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ப்ளஸ் ரஷ்யா ஃபெர்டிலைசருக்கு பேன் கிடையாது. ஸோ அவங்க நிறைய வச்சுக்கிறாங்க, நாங்கள் தரோம் அப்படின்றாங்க. ரெண்டாவது இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே ஆயில் வாங்கினா தடை அப்படின்னு, அந்த ரோஸ் நெஃப்டா அந்த கம்பெனி இப்போ அவங்க என்ன தெரியுமா சொல்லிக்கிறாங்க, தடையா அதை உடை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ 550,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுப்பா அப்படின்னு இருக்காங்க. என்ன பண்ணுவேன் நீ? அதாவது இந்த கண்ணில் விரலை விட்டு ஆட்டுறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, இப்போ கண்ணில் அப்படியே முழு கையையும் விட்டு ஆட்டுறாங்க அமெரிக்காவுக்கு. அது அப்படி தான் குய்யோ முய்யோன்னு கத்திட்டு இருப்பாங்க. அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க விக்ரம். இங்கே இருக்கிற சில சில்வண்டுகள் தான் பார்த்தீங்களா அமெரிக்கா அப்படி பண்ணிட்டாங்க அப்படி, டேய் போடா போடா, அமெரிக்காக்காரனா அவன் ஊரில் இருக்கவனே மதிக்கிறது இல்லை. இங்கே இருக்கிற சில சில்வண்டுகள் மட்டும்தான் அவங்க வந்து தூக்கி கொண்டாடிருந்தாங்க. ட்ரம்ப் அப்படி சொல்லிட்டார், இப்படி சொல்லிட்டார். ட்ரம்ப் என்னென்னலாம் சொன்னார்னு நான் சொல்கிறேன், அதெல்லாம் ஏற்றுக்கிறியான்னு கேளுங்க. ஓகே சார். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து ட்ரம்ப் தான் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மத்தியஸ்தம் பண்ணி வந்து இந்த போரை நிறுத்தினார். அந்த விளக்கத்தை வந்து ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி நீங்கள் வந்து மோடி அவர்கள் வந்து பார்லிமெண்ட்டில் கொடுக்கணும்னு காங்கிரஸ்லாம் எழுப்புறாங்களே சார், அதுவும் இல்லாமல் அமளி துமளிலாம் பண்ணுறாங்களே, இதெல்லாம் நியாயமா? விக்ரம், இப்போ நான் ஏதோ ஒரு பேட்டியில் ஏதோ ஒன்று சொன்னேன் அப்படின்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் என்கிட்ட கேட்கணுமா, இல்லை கேமராமேன் கிட்ட போய் கேட்கணுமா, இல்லை வந்து நம்ம கார்த்திக் கோபிநாத் கிட்ட கேட்கணுமா? உங்கள்கிட்ட தான் கேட்கணும். என்கிட்ட தானே கேட்கணும். அப்போ அங்கே போய் கேளுங்கடா வடகண்ணைங்களா. அதாவது நான் இப்போ ஒன்று பண்ணேன் அப்படின்னு சொன்னால் ஒரு தடவை சொன்னேன்னா ஓகே, இல்லை 2 தடவை ஏதோ ஒரு இடத்துல சொன்னேன்னா ஓகே. திருப்பி திருப்பி இது 25வது தடவை 26 தடவை அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன்னா அப்போ என்ன அர்த்தம்னா இத்தனை தடவை சொல்லியும் ஒரு பயிலும் நம்பலைன்னு அர்த்தம். அதனால தான் போகிற இடத்துலலாம் பார்த்தியா நான் தான் நம்பர் 1 நான் தான் நம்பர் 1 அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? உண்மையாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அது இல்லைன்றதுனால தான் நீங்கள் திருப்பி திருப்பி சொல்லி நிற்கிறீங்க. இது எப்படி இருக்குதுன்னா இப்போது முற்றிலும் மேம்படுத்தப்பட்ட முற்றிலும் புதிய பாக்கில் 18வது பொருளாதார தடைகள் அப்படின்னு போட்டுக்கிறாங்கல்ல. விளக்கண்ணா, அப்போ இதுக்கு முன்னாடி 17 தடவை பொருளாதார தடை போட்டுக்கிறியா இந்த 3 வருஷத்தில்? ஆமாம். அதெல்லாம் என்னாச்சு? ஒன்றும் ஆகலை. அப்போ இது மட்டும் என்ன ஆக போகுது? அந்த மாதிரி தான் இவர்பாட்டு சொல்லி நிற்கிறாரு, நான் தான் அதை முடிச்சு வச்சேன், நான் தான் அதை முடிச்சு வச்சேன், இல்லைனா அவங்களோட நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். இப்போ வேர் இஸ் த ட்ரேட் டீல்? அவர் சொல்லி இது மாதிரி நாங்கள் வர்த்தகம் பண்ண மாட்டேன்னு சொன்னால் உடனே நம்ம போய் கைத்து போட்டுருக்கனால நில்லு என்ன இப்போ அவசரம், உன் இஷ்டத்துக்கெல்லாம் நாங்கள் ஆட முடியாது, எங்கள் இஷ்டப்படி தான் பண்ணுவோம். ஆயில் செக்யூரிட்டின்னு ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் நம்ம நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்னு இருக்கும். அப்படி இருக்குச்சே நான் தான் அது பண்ணிட்டேன் நான் தான் அது பண்ணிட்டேன் அப்படின்னாருன்னா அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு காலத்தில் வந்து அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் அதில் எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டார்கள் அப்படின்னு இப்போ போய் கேட்குறாங்க. என்னங்க அந்த ஏதோ வீடியோன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணிக்கிறீங்க, அதில் நடுவில் ஒரு 2 நிமிஷத்தை காணோம், அது எங்கெங்கே போச்சு, அது வேற அவர் தற்கொலை பண்ணிக்கினாரு கொலை வேற இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. இவ்வளோ பெருசாக இத்தனை நாளாக பேசிட்டு வந்து இப்போ அதை பற்றி ஒன்றுமே இல்லைன்னா டெக்சாஸில் மழை பெய்யுது வெள்ளம் வருது அதை பற்றி பேசு, நீ நான் இதை பற்றி பேசினுக்கிறேன் அப்படின்றாரு இவர். இங்கே நம்ம அந்த பொள்ளாச்சி சம்பவம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதை விட பல மடங்கு அதிகமான இஷ்யூ அது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்றது. அதை கேட்டால் கூசாமல் சொல்கிறாருங்க, இப்போ ஒன்றுமே இல்லைன்னு ஊற்றி மூட்டு போகிறாருங்க. இப்போ அதை போய் கேட்க சொல்லுங்கள் அவர் ட்ரம்ப்பு கிட்ட. ட்ரம்ப்பு சொன்னார் அப்படின்னா விடுங்க ரைட்டு. இங்கே நம்ம சீமானுக்கு போட்டியாக உலக அளவில் ஒருத்தர் வந்திருக்காரு. இப்போ அவர் சொல்லலையா, கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் ஐயா இறந்த பொழுது அண்ணா அவர்கள் ரொம்ப வேதனைப்பட்டார். ஆனால் அதில் டெக்னிக்கலாக ஒன்று சொல்லிக்கிறாரு. அவர் என்ன தெரியுமா சொன்னார், அண்ணா அவர்கள் தான் அதிகமாக அழுததுன்னு சொல்கிறாங்கன்னாரு. ரைட்டா? கேட்டால் நாளைக்கு இப்படி சொல்லிக்கலாம். ஆமாங்க அங்கே ட்விட்டர் சந்தில் யாரோ ஒருத்தன் சொல்லியிருந்தான், அதைத்தான் நான் சொன்னேன் அப்படி சொல்லிட்டு போயிடலாம்ல. இந்த மாதிரி அவருக்கு காம்படிஷனாக ட்ரம்ப் வந்திருக்காரு, என்ஜாய் பண்ணுவீங்களா? என்ன ஒன்றே அவர் வீடியோவை போட்டுட்டு கடைசியாக ஒரு டேக்லைன் ஒன்று போடணும், சிரிங்க சந்தோஷமாக இருங்க. அது போட்டிங்கன்னா அற்புதமாக இருக்கும். ஓகே சார், கடைசி ஒரு கேள்வி சார். இப்போ இந்தியாவிலேயே ரொம்ப பிரச்சனையாக பார்க்குற விஷயம் என்ன பண்ணால் எதற்காக வைஸ் பிரசிடென்ட் ராஜினாமா செய்தார் அப்படின்ற கேள்வி தான் சார். காங்கிரஸ் இது ஒரு பெரிய பிரச்சனையை எடுத்துகிட்டு இப்போ பார்லிமெண்ட்லேயும் ரொம்ப இது பண்ணி முடக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
எதனால் சார் அவர் வந்து ரிசைன் பண்ணார்? சிம்பிளாக ஹெல்த் ரீசன் சொல்லிடக்கூடாது சார்? அதைத்தான் அவர் சொன்னார். அவர் அப்படி சொல்ல சார். ஆனால் உள்நோக்கம் வேறு என்ன இருக்கும் இல்லை. ஏன்னா அன்றைக்கி தான் வந்து அவர் பார்லிமெண்ட் நடத்தி முடிச்சுட்டு போகிறாரு. போன உடனே எப்படி சார் ஹெல்த் இஷ்யூனால இது என்னங்க கேள்வி இது? நடத்தி முடிச்சுட்டு போன உடனே அவருக்கு ஏதாவது ஹெல்த்து வந்திருக்காதா? ஏதாவது வந்திருக்கலாம் இல்லையா? அதனால் வந்து அவர் அந்த மாதிரி முடிவு எடுத்திருப்பார். அதில் என்ன உள்நோக்கம் வெளிநோக்கம்னு? அவர் தான் வந்து ரெசிக்னேஷன் கொடுத்துட்டாரு. இப்போ இதுக்கு என்ன விசாரணை கமிஷன் வைக்க போகிறீங்களா? இல்லை சார், ஜெயராம் ரமேஷ் அவர்கள் என்ன கேள்வி எழுப்புறாருன்னா, 2 மணி வரைக்கும் பார்லிமெண்ட் இருந்தவர் 4-4:30 அப்புறமேட்டு திடீர்னு போய் ரிசிக்னேஷன் பண்ணுறாரு. அப்படின்னா அந்த 2 to 4:30க்குள்ளே அவருக்கும் என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புறாரு சார். ஏன் அப்போ 4 மணிக்கு இல்லை 3 மணிக்கு ரெசிக்னேஷன் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொன்னால் அப்போ 2லேருந்து 3 என்ன நடந்தது அப்படின்னு கேட்பாரா? இதெல்லாம் என்ன கேள்வின்னு எனக்கு புரியல. இதே வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது ஜெகதீப் தன்கர் அவர்களை இவர் வந்து பார்ஷியலாக நடந்துகிறார், எதிர்கட்சிகளுக்கு வந்து எதுவுமே இது பண்ணுறதில்ல அப்படி இப்படின்னு அவரை பதவியை விட்டு நீக்கணுன்ற அளவுக்கு குதித்த காங்கிரஸ் இன்றைக்கி ரிசைன் பண்ணிட்டார் அப்படின்ன உடனே இன்றைக்கி ஐயோ அவருக்காக இப்படி ஆகிவிட்டது, பிரதம மந்திரி ஏதாவது கருத்து சொல்லணும். எதுக்கு கருத்து சொல்கிறது? அவர் தான் கருத்து சொல்லிட்டார்ல, எதுக்காக ரிசைன் பண்ணுறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நீ அது கடந்து குதிக்கிற. இதுலேருந்து புரியுதுங்களா? அதான் இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று வேணும். வழக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த பெகசஸ் வரும், அதுக்கப்புறம் அந்த ஹிண்டன்பர்க் வரும். அப்போ 2மே வந்து முடிஞ்சு போச்சு. தம்பி, இந்த படத்தை எத்தனை தடவை நம்ம திருப்பி திருப்பி உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக போட்டால் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, டிஆர்பி இல்லை அப்படின்னு தெரிஞ்சவொடனே இப்போ ட்ரம்ப் வந்துட்டார். ட்ரம்ப் சொல்லிட்டார், ட்ரம்ப் சொல்லிட்டார், ட்ரம்ப் சொல்லிட்டு ட்ரம்ப் சொன்னார்னா ட்ரம்ப்பை போய் கேளியா? இங்கே வந்து கேட்டுனுக்கிற நீ? அப்படி போனால் நான் ஒன்று சொல்கிறேன், உடனே போய் மற்றவங்களை போய் கேட்க வேண்டியதானே. டெய்லி பஞ்சரும் இப்படி சொல்லிட்டாரு, ஏன்னா நீங்களும் அவரும் ஒன்றா அப்படின்னு கேட்காதீங்க. காமெடியிலே எல்லாம் ஒன்று தான். நானும் அவரை மாதிரியே நல்லா காமெடி பண்ணேன், ட்ரம்ப் மாதிரி. அதனால் நான் சொன்னதையும் அவங்க கேள்வி கேட்கலாம். சந்தோஷமாக இருப்பீங்களா? அதுக்காகத்தான் ட்ரம்ப்னு ஒருத்தர் வந்துக்கிறார். 4 வருஷம் அப்படியே கவலையெல்லாம் மறந்து சிரிச்சுக்கிட்டே இருங்க விக்ரம். கவலையெல்லாம் மறந்து அந்த வானொலி அண்ணா சொல்வார், தம்பி தங்கிங்க சிரிச்சுட்டே இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு வானொலி அண்ணாவாக உலகத்துக்கே கிடைத்திருப்பவர் நமது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். டொனால்டுன்னு பேர் வச்ச உடனே நீங்கள் உடனே டொனால்ட் டக்கு மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க, அவர் டொனால்ட் ட்ரம்ப். ஓகே சார். சார் உங்கள் அற்புதமான கருத்தில் இளைய பாரதியோட உட்கார்ந்திருக்கு. மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.